இயேசுவின் தரிசனம் எங்கே கொண்டு போகுது? அபிஷேகத்தை கொடுக்கிறது. பரிசுத்தாவே அவர்களுக்கு ஒரு பரிசுத்தாவினுடைய வல்லமை வருகிறது. டைமென்ஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். உயிர்த்ததுக்கு முன்னாடியும் பரிசுத்தாவை கொடுத்தார். மூடப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து, பூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம் மேல் வீட்டு அறைக்கு கொண்டு போகிறது. உயிர்த்தனுடைய வல்லமை சொல்கிறேன். எங்கே போச்சு பயம்? தெரியல. எங்கே போச்சு உங்களுக்கு அந்த சரீரத்து மேலே இந்த பாதுகாப்பு? அதாவது நான் சரீரத்தை போத்தி வச்சுருக்கேனையா, பார்த்து வளர்க்குறான் இல்லையா பிள்ளைங்களே, அந்த மாதிரி. என்னையா இது இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது? இதில் போய் முடியும்? ஒன்றும் முடியாதெல்லாம் இல்லை. தேவனால் எல்லாம் கூடும். கர்த்தர் பார்த்துக்கொள்வார். மரித்தாலும் உயிர்த்தெழுந்த தேவன், உயிர்த்தெழுந்து வந்த தேவன். இந்த தரிசனம் பாருங்கள், அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. பாமர்களாக அவர்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்தது. அப்போ படித்தவன் ஞானத்தில் பொழைச்சிக்குவான், செல்வந்தன் செல்வத்தில் பொழைச்சிக்குவான். இது ரெண்டும் கட்டான இருக்கிற மிடில் கிளாஸ் தான் ரொம்ப பிரச்சனை. படித்தேன்னு சொல்லவும் முடியாது, சரியா? அது பணமும் செலவு பண்ண முடியாது, அறிவும் பயப்படும், ஒரு தனி பயம் இருக்கும். பணத்தை பார்த்து விலைவாசியை பார்த்து பயப்படுவாங்க. அதான் சொல்கிறாங்க இல்லையா, நடுத்தரத்தில் இருக்கிறவங்க வந்து சில பேர் விரும்பி பொண்ணை எடுப்பாங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க, பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாங்க. காரணம் என்ன? செல்வந்தர்கள். இதுங்க கொஞ்சம் அடங்கி இருக்கும், எதனா கொடுத்தா அடங்கிடும், எகிராது, சீராது, அதனால் இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு. அதே சமயத்தில் இதுங்களுக்கெல்லாம் ரொம்ப கோபமும் வரும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த சீடர்களுக்கு ஒன்றுமே இல்லாத இருந்தவங்க இப்போ திடீர்னு ஒரு பவர் வருது. நாங்கள் எருசலேமுக்கு போகிறோம். இதுக்கு சீடருக்கு இவ்வளோ பூஸ்ட் கொடுக்கணும். யார்? இந்த 11த்துக்கும் இவ்வளோ பூஸ்ட்டு. தனியாக இருக்கிற வீட்டில் வந்து சந்திக்கணும், எம்ஆர் ஊருக்கு போகிற இடத்துல தரிசனமாகணும், போடா படுறான்ற மாதிரி இந்த வீட்டில். ஆனால் இந்த 11 பேரையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 120 பேர் வந்தான். தரிசனமும் கிடையாது, வார்த்தையும் கிடையாது. அவன் விசுவாசியில் பெரிய விசுவாசி. அவன் தான் கேள்விப்பட்டு வந்தான். ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி லைஃபு. அவன் பேர் கூட எழுதலை வேதத்தில், அடையாளமே வேணான்னு விட்டுட்டார் ஆண்டவர். ஆனால் இதுங்களை என்ன செய்யறது? கடப்பாரை கொடுத்து உருட்டுற பாறை மாதிரி ஆயிடுச்சுதுங்க. தரிசனமாகணும், கையை விட்டு பார்க்குறேன்றது, காயத்தை பார்க்கணுன்றது, என்னென்ன டெஸ்ட்டு வச்சானுங்க இயேசுக்கு. இல்லை, எவ்வளோதான் பொறுமை பாருங்கள் ஆண்டவருக்கு. என்னை போல் ஆட்களுக்கெல்லாம் இவ்வளோ பொறுமையான எஜமான் எங்கே கிடைப்பார்கள்? நான் நினைப்பேன், சீடர்களே, உங்கள் அண்ணன் தம்பி நான் இருக்கிறேன், நான் ஒன்றும் பெரிய பிரில்லியன்ட் இல்லையா, நம்மளாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். எவ்வளோ பொறுமை நம்ம எஜமான் இருக்குது. நான் நினைத்தேன் தியானிக்கிற பொழுது, எவ்வளோ பெரிய பொறுமை. ஏன்னா பாவீங்களாம் 5 அப்பா 5000 பேர் வாங்கி தின்னப்போ தெரில உங்களுக்கு? டெய்லியில் எல்லாம் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றினப்போ தெரில உங்களுக்கு? என்னை பார்த்து யாருன்னு கேட்குறீங்க?